அவர் கூல் சீரியஸ் பார்த்த உடனே பிரகன் சார் பார்த்து உங்களுக்கு தான் ஹெல்ப்லாம் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நேரில் வந்துட்டீங்க. எவ்வளோ பெரிய நடிகர்லாம் பழங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருமே முன் வரல. நீங்கள் வந்து சார்ட்ட சொல்லி இந்த உதவி பண்ணியிருக்கீங்க, விஷயம் கேள்விப்பட்டு இவ்வளோ உதவி பண்ணுறாரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாவா இதே நிலைமை தான் பாவா எனக்கும், வெளியில சொல்ல முடியல. இப்போ நீங்கள் நான்லாம் என்ன சம்பாதிச்சிருக்க போகிறோம்? எல்லாரும் வெளியில் போகும்போது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வா இவங்கெல்லாம் நடிகருப்பா சம்பாதிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொன்னீங்க. எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டம், தங்குறதுக்கு இடம் இல்லை, ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுக்கலன்னு பாத்திரமெல்லாம் தூக்கி போட்டாரு, அதெல்லாம் நான் பார்த்தேன். பாவா சார் நல்லா இருக்கீங்களா? பார்த்து 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 உட்காரு சார், உட்காருங்க. உங்க வீடியோலாம் லெஜண்ட் பார்த்தாரு. சரி, பார்த்துட்டு சொன்னாரு இந்த மாதிரி அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரு போல, அவருக்கு நம்ம உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு. சரி, இவர் தான் ரசிகர் மன்ற செயலாளர் சுதாகர். சரி, அப்போ நான் சொன்னேன் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, வீடியோவில் சொல்லியிருந்தீங்களா தங்கறதுக்கு இடம் இல்லை, ஆமாம், பாத்திரங்கத்தெல்லாம் ஹவுஸ் ஓனர் தூக்கி போட்டார் வாடகை கட்ட முடியலன்னு. ஆமாம், அதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 மாதமா நம்ம இந்த கெஸ்ட் ஹவுஸ் நடத்துகிற ஓனர் தான் எனக்கு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்துருக்காருங்க. இந்த அவர் பேர் பாண்டித்துறை. அவர் 20 வருஷம் நண்பர். அவர் இல்லைன்னா நம்ம நடுரோட்டில் வந்துருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா தெரில, எவ்வளோ பெரிய நடிகர்லாம் இருக்காங்க, யாருமே முன் வந்து உதவலை. அவர் சாமானத்துக்கு வெளியே போட்டு கேள்விப்பட்டவொடனே வச்சோம்னா என் வீட்டில் சாமானை போட்டு கெஸ்ட் ஹவுஸில் படுத்துக்க, வீடு கிடைக்கிற வரைக்கும் இருந்துட்டேன், அவனுக்கு என்ன உதவியெல்லாம் பண்ணுறேன். அப்போ தான் கோவிந்தன் சார் அவர் ஒரு வீடியோ எடுத்தா அனுப்பிச்சி விட்டார். அது கோவிந்த் சார் பார்த்து நான் கூல் சீரியஸ் சொல்லியிருக்கேன், அவர் கூல் சீரியஸ் பார்த்த உடனே பிரகன் சார் பார்த்து உங்களுக்கு தான் ஹெல்ப்லாம் பண்ணுவார், நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னாரு. நீங்கள் அந்த மாதிரி சொன்ன மாதிரி நேரில் வந்துட்டீங்க. எவ்வளோ பெரிய நடிகர்லாம் பழங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன், யாருமே முன் வரல. நீங்கள் வந்து சார்ட்ட சொல்லி இந்த உதவி பண்ணியிருக்கீங்க, அவரை நான் பார்த்தது இல்லை, அவர் படத்தில் நடித்ததும் இல்லை, ஆனால் விஷயம் கேள்விப்பட்டு இவ்வளோ உதவி பண்ணுறாரு, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. பாவா இதே நிலைமை தான் பாவா எனக்கும், வெளியில சொல்ல முடியல. இப்போ நீங்கள் நான்லாம் என்ன சம்பாதிச்சிருக்க போகிறோம்? எல்லாரும் வெளியில் போகும்போது நிகழ்ச்சிகளுக்கு போகும்போது வா இவங்கெல்லாம் நடிகருப்பா சம்பாதிச்சிருப்பாங்கப்பா அப்படின்னு நான் அந்த வீடியோவில் சொன்னீங்க. எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டம், தங்குறதுக்கு இடம் இல்லை, ஹவுஸ் ஓனர் வாடகை கொடுக்கலன்னு பாத்திரமெல்லாம் தூக்கி போட்டாரு, அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு முன்னாடியே லெஜண்ட் பார்த்துருக்காரு, பார்த்துட்டு சொல்கிறாரு அவருக்கு வந்து எதனா உதவியை பண்ணுங்க, ஒரு 2 லட்ச ரூபா கொடுங்க, அவருக்கு இன்னும் வேறு என்னென்ன உதவி வேணுமோ செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. நிறைய நடிகருக்கு ஃபோன் பண்ணேன், நம்பரை பார்த்தோன்னே கட் பண்ணுறாங்க. நீங்கள் ஒருத்தர் தான் ஃபோன் பண்ணி டெய்லி 3 தடவை ஃபோன் பண்ணீங்க, இன்னைக்கு கூட 3 தடவை ஃபோன் பண்ணீங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க பாப்பா, நான் நேரில் வரேன், உங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணுறேன். ஆனால் சரவணன் சார் நான் இது வரையும் பார்த்ததே கிடையாது. அவர் வந்து இவ்வளோ பெரிய உதவி பண்ணுறாருன்னா அவர் ரொம்ப நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். 3 வருடம் எப்படி 3 வருடம் எடுத்தா. இதனாலதான் சார் ப்ராப்ளம் ஆச்சு, அவருக்கு வந்து நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இது வந்து என்ன பண்ணிட்டாங்க, வெளியில் அவர் கால் எடுத்துட்டாங்க, பரப்பி விட்டாங்க. ஐயோ, அதனால வாய்ப்பு கம்மியாச்சு. ஆஸ்பத்திரி போனால் ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு 100 ரூபா,
அதனால் நானே ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கிறேன். ஆட்டோக்கு 150 ரூபா ஆகுது. அப்புறம் அங்கே எப்படி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறான்னு பார்த்துட்டு நானே பண்ணிக்கிறேன். செக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரி அதை பேங்க்கில் போட்டு எடுத்துக்கோங்க. சரி. உட்காரு நல்லா உட்காரு. ஒரு நிமிஷம். சரி பாப்போம். சரிண்ணா. அதெல்லாம் மொத்தம்லாம் வேணாம், விடுங்க. நம்ம என்னத்த சொல்றது. வரா சரி பத்திரமா போலாம்பா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.